அந்த நிதி மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு. தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு, தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க, இப்ப தேவைன்னா ஐயா போயிருக்காங்க. இப்ப நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கு, நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுலாம். இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா அதுல என்ன எடுத்த? அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்ல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு என்கிட்ட சொல்லு. நீ பாடு உள்ள போறத சொல்லிட்டு போறா, அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்க, அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே டாஸ்மார்க் இது அராக் இதுல தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்க ஒன்னும் நடவடிக்கை இல்ல? ஏன் இல்ல? டாஸ்மார்க் அந்த ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே.